அங்க போய் பார்த்து கொடுமையான கொடுமை அப்படி ஒரு கொடுமை பண்ணிக்கிறாங்க. சார் என் பேர் சைலு, நான் ஒரு எண்ணங்க, நான் அத்துமே கொட்டில் இருக்கிறேன். நான் அதுக்கோசம் இந்த மாதிரி பெண்களை ரொம்ப ரொம்ப பாதிக்கிறாங்க. பாவம், அவங்களால பாதுகாப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்பதான் வெளியே போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்க பார்த்தாலும் கொள்ளை எல்லாம் நடக்குதுங்க. அவங்க பாதுகாப்பு கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் இப்ப 8 வயசு குழந்தை, 20 வயசு குழந்தைங்க, பாட்டிங்க, வயசானவங்க இந்த மாதிரி போதைக்கு அடிமைக்கெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி கொடுமை பண்றாங்க. ஆனா கூட காப்பாத்துக்கிறதுக்கும் சமுதாயத்துக்கு எதுவுமே இடமே தரல, ஒண்ணும் இல்ல. இல்ல என்ன பண்றது நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லி பார்க்கலாம். இல்ல என்ன காரணம் இதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். இந்த கஞ்சாவும் இந்த மது கடையில ஒழிக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல அதை உடச்சு அதான் மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். எங்க பார்த்தாலும் சந்து கடைகள் கிடக்குது. ஃபர்ஸ்ட் அந்த கடையில ஃபர்ஸ்ட் எல்லாம் மூடணும். ஃபர்ஸ்ட் முதல்ல பாவம் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, குடிச்சு போட்டு நகைங்க தாரிங்க எல்லாம் வித்து குடிக்கிறாங்க. அவங்க எங்க போவோம், எங்க பண்ணுவாங்க. அப்படி இன்னைக்கு என்னன்னாக்கா பாவம், இன்னைக்கு வேலூர்ல இந்த மாதிரி 25 வயசு குழந்தை கூட +2 படிக்கிற குழந்தை பாது போய் நிற்குது. அங்க போய் பார்த்து கொடுமையான கொடுமை அப்படி ஒரு கொடுமை பண்ணிக்கிறாங்க. இது எங்க போய் சொல்லுங்க பார்க்கலாம் சார். நீங்களே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஃபர்ஸ்ட் முதல்ல பெண்களுக்கு முதல்ல பாது கொடுங்க. பாவம் அவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முதல்ல தேடி கொடுங்க. அப்பதான் அவங்களுக்கு படிக்க முடியும், வெளியே வர முடியும். இதெல்லாம் யாரும் வர முடியாதவங்க. இது சொல்லிக்க ப்ளீஸ்.